கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு அட்டகாசமான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையே சூப்பராக இருக்குது, அப்படியே ஹார்ட் டச்சிங்காக இருக்குன்னு கூட சொல்லலாம். நான் என்ஜாய் பண்ணேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மாயாவுக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. மாப்பிள்ளை சீனு அப்படின்னு சொல்லிட்டு மாயா அவங்க அப்பா இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாதுல்ல. ஏன்னா மாயா லவ் பண்ணுறேன்னு தெரியும், ஆனால் அது சீனுன்னு தெரியாது. கல்யாண ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. வீட்டிலலாம் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம தனம் தான் வந்துட்டு மேக்கப்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு இந்த பக்கம் சீனு வந்து தாலி கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கார். என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா அவருக்கு வந்துட்டு வீடு எதுவும் முக்கியம் இல்லை, பரவாயில்ல நம்ம வந்துட்டு அமெரிக்காவாவது போய் செட்டில் ஆகிடணும், ஆனால் மாயா கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கார். இங்கிட்டு வந்துட்டு ரகுராம் அவங்களும் ஜானகி எல்லாமே சேர்ந்து பரவாயில்ல மாயா என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டு பொண்ணாயிட்டா, ஆனால் எல்லாரும் முன்னாடி வந்துட்டு பத்திரிக்கையும் வச்சுட்டாங்க, அதனால் அங்கே கண்டிப்பாக அங்கே போகணும்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு வந்துட்டு வந்துடுறாரு. கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்க திடீர்னு வந்துட்டு மாயா குடுன்னு ஓடி வந்து ரகுராம் வந்துட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஜானகி வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்போ இப்படி அழுகுறான் ஏன்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல அந்த திக்கும் மாயாவோட அப்பாவுக்கும் இதே ஃபீலிங் தான். ஒரு மாதிரி வந்துட்டு முழிச்சிட்டே நின்றுட்டு இருக்காரு. அடுத்து வந்துட்டு என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னை மன்னிச்சிருங்க பெரியப்பா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், எனக்கு நீங்களும் உங்கள் குடும்பம் மட்டும்தான் முக்கியம், எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் பெரியமா, உங்கள் பேச்சை கேட்டு நான் பண்ணது தப்பு தான் பெரியமா பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ரகுராம்க்கா அப்படியே மனசே உடஞ்சி போயிடுது. எப்போ இந்த குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு மாயா என் பேச்சை கேட்டு என் கூட வந்து நின்றுட்டாலோ அப்பயே நான் சொல்லிட்டு இருக்கேன், மாயா வந்துட்டு இனிமேல் ஏன் பொண்ணு, அவளுக்கு எதுனாலும் பார்த்து பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்ல மாயாக்கா அவ்வளோ சந்தோஷம். ஆனால் சீனு மாயாவோட அப்பாவுக்கு ஒன்றும் புரியல, இவ எதுக்கு இப்படி தேவையில்லாமல் மாற்றி பேசுகிறா, இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் நின்றுட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருக்கு. மாயாயே திடீர்னு மனசு மாறி இருப்பாங்கன்னா ஒருவேளை ஜானகி அவங்க கல்யாணம் பண்ண போகிற மாப்பிள்ளை தானே இவங்க அம்மா வந்துட்டு கூட்டு போய் கல்யாணம் முடிச்சு இவங்க குடும்பம் பிரிஞ்சு இந்த மாதிரிலாம் ஆச்சு, அது உண்மை தெரிஞ்சு கூட பண்ணியிருக்கலாம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.